ஸோ அனைவருக்கும் வணக்கம். 2026க்கான தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அதற்கான ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏவாக செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் வந்து ராஜ்யசபா மெம்பர், அதாவது நம்மளுடைய பார்லிமெண்ட்ல ராஜ்யசபாவுடைய மெம்பராக ஆல்ரெடி வந்து எலெக்ட் ஆகி அங்கே வந்து மெம்பராக இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ எலெக்ஷனும் நின்று இப்போ எம்எல்ஏவாகவும் வெற்றி பெற்றிருக்காரு. எங்கன்னா மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் ராஜ்யசபா மெம்பராகவும் இருக்கிறாரு, நம்மளுடைய எம்எல்ஏல வெற்றி பெற்று எம்எல்ஏவும் செலக்ட் ஆகிருக்கிறார். அப்போ அவர் வந்து 2 இடத்துல மெம்பராக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் 2 இடத்துல மெம்பராக ஆக முடியுமா? அப்படி இருந்தால் என்னென்ன கண்டிஷனில் அவருக்கு வந்து எந்த பதவி எந்த இது வந்து காலியாகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணுவார். மேபி இவர் ராஜ்யசபா ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ராஜ்யசபா சீட்டு ஒன்று வேக்கண்ட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மொத்தம் 18 இடங்களுக்கு வந்து ராஜ்யசபாக்கான இடங்கள் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒராட்டியும் ரொட்டேஷன் அடிப்படையில் நமக்கு வந்து 2 வருஷத்துக்கு ஒராட்டியும் 6 மெம்பரை நம்ம வந்து உள்ளே கொண்டு போவோம். பொதுவாக அந்த ராஜ்யசபா சீட்டை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா எலெக்ஷனில் ஒரு 6 சீட்டு வேக்கண்ட் ஆகும். ப்ளஸ் இவர் ராஜ்யசபா எலெக்ஷனை விட்டு கொடுத்தானே இந்த ஒன்றும் அங்கே போய் சேர்ந்துக்கணும். அப்படிங்கிறப்ப 7 சீட்டுக்கான எலெக்ஷன் நடக்கும். ஸோ பொதுவாக 6 சீட்டு இருக்கும் பட்சத்தில் 6 சீட்டில் அடுத்து வந்து டிவிக்கு வந்து இப்போ 108 எம்எல்ஏக்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ராஜ்யசபா சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 ராஜ்யசபா சீட்னா எப்படின்னா, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு கிட்டத்தட்ட 39 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தால் ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கும். ஸோ இவங்க 108 இருக்கனால அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 3 ராஜ்யசபா சீட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியே திமுகவுக்கு 2, ஏடிஎம்கேக்கு 1 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தாவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் டைரெக்டாக இப்போ பார்லிமெண்ட்லேயே அவங்க வந்து அவங்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து ராஜ்யசபா எம்பியா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அடுத்தடுத்து அமைஞ்சிருக்குது. ஸோ இப்போ இவர் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து 2 இது இருக்காரு. ஸோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துலாம். எ பர்சன் கேனாட் சைமல்டேனியஸ்லி பி மெம்பர் ஆஃப், அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 2 இடங்களையும் மக்களவை மாநிலங்களவையிலும் ஒன்று போல மெம்பராக இருக்க முடியாது. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல ஒரு அவையிலையும் எம்எல்ஏவும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரகாரம் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ஒருத்தர் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ அவர் 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இப்போ நான் வந்து மக்களவையிலையும் எம்பியாக செலக்ட் ஆகிருக்கிறேன், மாநிலங்களுக்கான எலெக்ஷன்லையும் எம்பியாக செலக்ட் ஆகிருக்கிறேன். 2 ஒன்று போல் நடந்துருந்துச்சுன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து மஸ்ட் சூஸ் 1 ஹவுஸ் வித்தின் 10 days. எனக்கு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. 10 நாளுக்குள்ள நான் ஒரு டிசிஷனுக்கு வரணும். அதாவது ஒன்று மக்களவையில் இருக்க போறேன்னா மாநிலங்களவையில் இருக்க போறேன்னா அப்படிங்கிறது என்னுடைய டிசிஷனுக்கு 10 நாள் கொடுப்பாங்க. 10 நாள் வரைக்கும் நான் எந்த வித முடிவுமே எடுக்கல அப்படின்னா ராஜ்யசபா சீட்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா வேக்கன்ட் பண்ணி விட்டுருவாங்க. நான் எந்த முடிவுமே நான் சொல்லாமல் இருந்தேன்னா ராஜ்யசபா வேக்கன்ட் பண்ணிட்டு நீங்கள் மக்களவைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து 2 ஒன்று போல நடக்கும் பட்சத்தில் ஓகே. சப்போஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஹவுஸில் ஆல்ரெடி இருக்கார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து இப்போ மக்களவையில் எம்பியாக இருக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் மாநிலங்களவை எலெக்ஷன் நடக்கிறப்ப அதுலேயும் நின்று எம்பி ஆகுறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் 2வது மாநிலங்களவை எம்பி எலெக்ஷன் நின்று தானே ஆனேன். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மக்களவை எம்பி காலி ஆயிரும். இல்லை நான் ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்கிறேன், 2வது நடந்த மக்களவை எம்பிக்கு செலக்ட் ஆகிறேன், அப்போ முன்னாடி இருந்த சீட்டு வந்து வேக்கண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து செகண்ட் கண்டிஷன். இல்லை எலெக்டட் 2 seats in சேம் ஹவுஸ், அதாவது இப்போ நான் மக்களவைக்கான எலெக்ஷன் நடக்கிறப்ப 2 தொகுதியில் போட்டியிட்டு 2 இடத்துல எம்பி ஆகிறேன்னு பட்சத்தில் அங்கே என்ன நடக்கும்னா, நான் வந்து என்ன பண்ணணும்னா நானே ஒரு சீட்டை வந்து வேக்கன்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா 2 சீட்டுமே காலி ஆயிரும் எனக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனும் எடுத்துக்கலாம். எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கிற பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றார். 2 இடத்துலையும் எம்எல்ஏ இருக்காரு. இப்போ அவரே வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும். அப்படி இல்லைன்னா 2 இடத்தையுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா
கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதான் மஸ்ட் ரீடைன் ஒன்லி ஒன் சீட், அதர்வைஸ் போத் சீட் பிகேம் வேக்கண்ட். 2 சீட்டுமே காலி பண்ணி விட்டுருவாங்க. அதாவது மக்களவைக்காலும் சரி எம்எல்ஏ எலெக்ஷன்னாலும் சரி 2 இடத்துல நின்று வெற்றி பெறப்ப. இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லயும் மெம்பரா இருக்காரு, எம்எல்ஏ சீட்டு வெற்றி பெறாரு. இப்ப கண்டிஷன் என்ன, திரு சி.வி. சண்முகத்தோடைய அவர்களுடைய கண்டிஷன் அதான். அவர் வந்து ஆல்ரெடி பார்லிமெண்ட்லயும் மெம்பர், இப்ப எம்எல்ஏவும் வெற்றி பெற்றிருக்காரு. இப்படி இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணணும்னா இவரு ஏதாவது ஒண்ணு அவர் ஹோல்டு பண்ணணும். அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்து நான் எம்எல்ஏவா இருக்க போறேன் இல்லைன்னா ராஜ்யசபா எம்பியா இருக்க போறேன் அவரே ஒரு டிசிஷனுக்கு வரணும். அப்படி இல்லை அவர் எந்தவித டிசிஷன் எடுக்கலைன்னா ராஜ்யசபா இருந்ததுன்னா ராஜ்யசபா சீட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அவர் எம்எல்ஏ பதவி மட்டும் தான் ஹோல்டு பண்ண முடியும். இப்போ அவர் இது வரைக்கும் எந்த டிசிஷனும் அவர் சொல்லலை. ஸோ அவர் சொல்லாத பட்சத்தில் ராஜ்யசபா சீட்டு வேக்கண்ட் ஆகும். இல்லை அவரே வந்து ஏதாவது ஒன்று வந்து விட்டு கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஷிப் வந்து ஒரு ஆள் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் மெம்பராக வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம்.